நிதி மோசடி குற்றச்சாட்டில் வழக்கு விசாரணை எதிர்நோக்கி வந்த ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்த டேசி பாட்டி இந்த வழக்கு விசாரணையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு மருத்துவ அறிக்கைக்கு பிறகு அவருக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. அக்குறைகூட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட 2வது துப்பாக்கிதாரி நேற்றிரவு கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் நடத்தப்பட்ட விசாரணைகளில் பல முக்கியமான தகவல்கள் தெரிய வந்திருக்கு. கைது செய்யப்பட்டிருக்கிற நபர் மனோஜ் உதயங்க சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஆனால் சில நாட்களுக்கு முதல்ல 2வது துப்பாக்கிதாரியினுடைய பேர் ரூபர்ட் சுரேஷ் சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார். இன்றைக்கு வேறொரு பேர் இருக்கிற நபர் தான் 2வது துப்பாக்கிதாரின்னு சொல்லி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த 2 சம்பவங்கள்லையும் என்ன நடந்திருக்குன்றதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவது, கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் டேசி பாட்டி யோஷித ராஜபக்ச சம்பந்தப்பட்டிருக்கிற வழக்கு விசாரணை இன்றைக்கு நடந்தது. 73 மில்லியன் ரூபாய் 7 கோடி 30 லட்சம் ரூபாய் மோசடி நடந்திருக்கு. நிதி தூய்தாக்கல் நடந்திருக்கு. இல்லாட்டி கருப்பு பணத்தை வெள்ளையாக்கி இருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இந்த விசாரணைகள் நடந்து வந்தது. அந்த விசாரணை இதுக்கு முதல்ல நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் டேசி பாட்டியினுடைய சட்டத்தரணி குறிப்பிட்டிருந்தார், இந்த வழக்கு விசாரணை எதிர்கொள்றதுக்கு உரிய மனநிலையில் அவங்க இல்லைன்னு சொல்லி. உரிய மனநிலையில் என்னன்றது இல்லை என்றதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படியான ஒரு மனநிலையில் அவங்க இல்லை, இதனால இவங்கள்ட்ட விசாரணைகளை நடத்த முடியாமல் இருக்குன்னு சொல்லி அவருடைய சட்டத்தரணியை ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தார். இதுக்கு பிறகு நீதிமன்றம் சொல்லி இருந்தது, இதை உறுதி செய்யறதுக்கு கொழும்பு சட்ட மருத்துவ அதிகாரியினுடைய ஒரு மருத்துவ அறிக்கையை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் சொல்லி இதுக்கு முதல் வழக்கு விசாரணையில் அது சமர்ப்பிக்கப்படாமல் வழக்கு தாமதம் அடைஞ்சிருந்தது. இன்றைக்கு ஜனக பண்டார பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் அரசு தரப்பு சட்டத்தரணி சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார அந்த மருத்துவ அறிக்கையை சமர்ப்பிச்சிருந்தார். மருத்துவர்கள்ட்ட டேசி பாட்டி முன்னிலைப்படுத்தப்பட்டதும் விசேட மருத்துவர்கள் குழாம் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ஐ டோன்ட் நோ, ஐ கான்ட் ரிமெம்பர் என்ற 2 வார்த்தைகளை மட்டும் டேசி பாட்டி சொன்னாங்க. இதனால நீதிமன்ற வழக்கு விசாரணை எதிர்கொள்ற ஒரு மனநிலையில் அவங்க இல்லை. வழக்கு விசாரணையில் அவர் குற்றவாளியா நிரபராதியா சொல்லி கருத்து கூறக்கூடிய நிலைமையிலையும் டேசி பாட்டி இல்லைன்ற காரணத்தினால அவர் இந்த வழக்கில் இருந்து விடுதலை செய்ய முடியும் சொல்லி ஒரு மருத்துவ அறிக்கை மூலமாக தெரிய வந்திருந்தது. இந்த மருத்துவ அறிக்கையை கருத்தில் கொண்டு கொழும்பு மேல் நீதிமன்றம் டேசி பாட்டிக்கு விடுதலை கொடுத்திருக்கு. மருத்துவ அறிக்கைக்கு அமைய விடுதலை பெற்றுக்கொண்டிருக்கிற இன்னும் ஒரு நபரா டேசி பாட்டி மாறி இருக்கிறார். பச்சையா வெளிப்படையா சொல்ல போனா உரிய மனநிலையில் இல்லை என்றதனுடைய அர்த்தம் ஒரு காரணத்துக்காக டேசி பாட்டிக்கு விடுதலை கிடைச்சிருக்குன்னு சொல்லி வெளிப்படையாக சொல்ல முடியும். இதுக்கு முதல்ல முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை கிடைச்சதும் கூட ஒரு மருத்துவ அறிக்கையை அடிப்படையாக கொண்டு அவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் என்ற காரணத்துக்காக ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை கொடுக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு டேசி பாட்டி உரிய மனநிலையில் இல்லை என்ற காரணத்துக்காக விடுதலை பெற்றிருக்கிற ஒரு சம்பவமா இது மாறி இருக்கு. அவருடைய வயதை கருத்தில் கொண்டும் இல்லாட்டி உடல்நிலையை கருத்தில் கொண்டும் இந்த மாதிரி பச்சையா சொல்றது பொருத்தமா இருக்காது. ஆனாலும் இலங்கையில் சமர்ப்பிக்கப்பட்ட பெற்றுக்கொள்ளப்பட்ட மருத்துவ அறிக்கைகள் சம்பந்தமா கடந்த காலங்களில் நாங்கள் கேள்விப்பட்ட செய்திகளை தகவல்களை வச்சு பார்க்குற நேரத்தில் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்குது. அதை கேள்விக்குட்படுத்த வேண்டி இருக்குது. அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி எல்லாரும் விளங்கி கொள்ளணும்ன்றதுக்காக பச்சையா அப்படி நான் சொல்லியிருந்தேன். வேற எந்த நோக்கமும் இதுக்கு பின்னால் கிடையாது. இந்த வழக்கு விசாரணையிலிருந்து டேசி பாட்டி விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அன்றைக்கு பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார நீதிமன்றத்தில் அறிவிச்சிருந்தார், 2வது சந்தேக நபராக இருக்கிற டேசி பாட்டி விடுதலை கிடைச்சிருந்தாலும் அவங்களுக்கு விடுதலை கிடைச்சிருந்தாலும் 1வது சந்தேக நபராக இருக்கிற யோஷித ராஜபக்ச மேல சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகள் சம்பந்தமா தொடர்ச்சியா விசாரிக்கப்படும். குற்றப்பத்திரம் திருத்தப்பட்டு திரும்பவும் அது சமர்ப்பிக்கப்பட்டு இந்த வழக்கு விசாரணையை தொடர்ச்சியா நடத்த முடியும் சொல்லியும் அரச தரப்பு சட்டத்தரணியால் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணை தொடர்ச்சியா நடத்தப்பட இருக்கு. மார்ச் மாதம் 27ஆம் தேதி ப்ரீ ட்ரையல் கான்ஃபரன்ஸ் இந்த வழக்கு விசாரணைக்கு முதல்ல நடத்தப்படுற ஒரு முக்கியமான கூட்டம் நடத்தப்படும் சொல்லியும் இன்றைக்கு நீதிமன்றம் திகதி குறிப்பிட்டிருக்கு. இந்த விசாரணை தொடர்ச்சியா நடத்தப்படும். டேசி பாட்டிக்கு ஒரு மாதிரி விடுதலை கிடைச்சிருக்கு. 2வது சம்பவம் அக்குறைகுடையில் நடந்த புத்திக மல்லவாராய்ச்சி சட்டத்தரணியும் அவருடைய மனைவியும் சுட்டு கொலை செய்யப்பட்டது. அதில் 1வது துப்பாக்கிதாரின்னு சொல்லப்படுற நபர் முன்னாள் கடற்படையினுடைய சிப்பாய் சொல்லப்படுறவர் T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தின நபர் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். 2வது துப்பாக்கிதாரியை தேடி தொடர்ச்சியான விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது. ரிவால்வரை பயன்படுத்தின துப்பாக்கிதாரி அவர் நேற்று இரவு மொனராகல பிரதேசத்தில் பாலடைஞ்ச ஒரு வீட்டில் இன்னும் 2 பேரோட ரகசியமா பதுங்கியிருந்த சந்தர்ப்பத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மற்ற 2 பேரும் கைது செய்யப்பட்டு இன்னைக்கு கொழும்புக்கு கூட்டி வரப்பட்டிருக்கிறாங்க. மொத்தம் 3 பேர். இந்த 3 பேரையும் தடுப்பு காவலில் வச்சு விசாரணை செய்யறதுக்கும் இப்ப அனுமதி கிடைச்சிருக்குன்னு சொல்லியும் ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற நபர் இதுக்கு முதல்ல 2வது துப்பாக்கிதாரி சம்பந்தமா அடையாளப்படுத்துற சந்தர்ப்பத்தில் ரூபர்ட் சுரேஷ் சொல்லி அவருடைய பேர் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிற நபர் மனோஜ் உதயங்க சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஆனா ரூபர்ட் சுரேஷ் என்ற
போலியான பேர்ல சமூகத்தில் நடமாடி இருக்கிற ஒரு நபர் என்றதும் விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கு. கடற்படையினுடைய ஒரு முன்னாள் உறுப்பினர் என்றதும் இன்னும் ஒரு மேலதிகமான தகவல். 2 துப்பாக்கிதாரிகளும் பாதுகாப்பு படைப்பிரிவில் பயிற்சி பெற்றுக் கொண்டு சட்ட ரீதியில் அதிலிருந்து விலகின நபர்கள் என்றதும் இப்ப உறுதி செய்யப்பட்டிருக்கிற ஒரு விஷயமா மாறி இருக்கு. இவர் நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு பிறகு இந்த கொலைக்கு பின்னால் இருக்கிற கரந்தனிய சுத்தாவுக்கும் உங்களுக்கும் இடையில எப்படி தொடர்பு, என்ன தொடர்புன்னு சொல்லி விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. அவர் சொன்னாராம், சிறையில ஒரு காலகட்டத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் கடற்படையினுடைய சிப்பாயா இருந்த நபர் வேறொரு குற்றச்சாட்டு சம்பந்தமா ஒரு காலகட்டத்தில் சிறையிலையும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். அப்படி சிறையில் இருந்த சந்தர்ப்பத்தில் தான் கரந்தனிய சுத்தாவினுடைய தொடர்பு ஏற்பட்டிருந்தது. பிறகு வெளியில வந்ததும் அவர் தான் எனக்கு சட்ட ரீதியான சில உதவிகளை பெற்றுக்கொள்றதுக்குன்னு சொல்லி காசு தந்திருந்தார், வேற வசதிகளையும் செய்து கொடுத்திருந்தார். திடீர்னு சொல்லி போன் பண்ணி இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை செய்யறதுக்குன்னு சொல்லி அவர் என்னிட கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனா கொலை நடக்கும் வரைக்கும் நான் இவரை தான் சுட போறேன்ன்றது எனக்கு கடைசி வரைக்குமே தெரியாது. புத்திகம் அல்லவாராய்ச்சி செத்ததுக்கு பிறகுதான் நான் அவரை தான் சுட்டிருக்கிறேன்றது எனக்கு தெரியும். புத்திகம் அல்லவாராய்ச்சி ஒரு சந்தர்ப்பத்தில் என்னுடைய வழக்கு விசாரணையிலேயும் முன்னிலையான நபர்தான் சொல்லியும் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற 2வது துப்பாக்கிதாரை குறிப்பிட்டிருக்கிறாராம். தன்னுடைய வழக்குக்காக ஒரு சந்தர்ப்பத்தில் நீதிமன்றத்தில் முன்னிலையான சட்டத்தரணியே இந்த நபர் சுட்டு கொலை செய்திருக்கிறார், அந்த கொலையை செய்திருக்கிற நபர் நான் தான் சொல்லி ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்றதும் விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கிற இன்னும் ஒரு தகவல். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தோட தொடர்பு பட்டிருக்கிற துப்பாக்கிச்சூடு நடத்தின 2 துப்பாக்கிதாரிகளும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி போலீசால் அறிவிக்கப்பட்டிருக்கு. கடந்த காலங்களோட ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்தில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் நடக்கிறத தடுக்க முடியாமல் இருந்தாலும் அந்த துப்பாக்கிச்சூட்டில் ஈடுபடுற துப்பாக்கிதாரிகள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுறாங்கன்றதும் உண்மையில ஒரு நல்ல வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற நபர் இதுக்கு முதல்லையும் கிட்டத்தட்ட 10 சம்பவங்களோட தொடர்பு பட்டிருக்கிற நபராம் வேற கொலைகளில் ஈடுபட்டிருக்கிறார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையிலையும் சில விசாரணைகள் நடத்தப்பட இருக்கு என்ற மாதிரியும் செய்திகள் வெளிவந்திருக்கு. தடுப்பு காவலில் வச்சு இந்த நபரும் விசாரிக்கப்பட இருக்கிறார். எப்படியான தகவல்கள் தெரிய வரும் என்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜிந்துபிட்டி சம்பவத்திலையும் ஈடுபடுத்தப்பட்ட நபர் இவரை இருக்கலாம் என்ற மாதிரியான ஒரு சந்தேகமும் முன்வைக்கப்பட்டிருந்தது. அது உறுதி செய்யப்படுமா இல்லையான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாதிரி நடக்கிற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களால இலங்கையில ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலம் உருவாகியிருக்கு. தேசிய பாதுகாப்புக்கு இது அச்சுறுத்தலா மாறி இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு எதிர்கட்சிகள் நடத்தியிருந்த ஒரு கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டிருந்தது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ராஜபக்ச சார்பு அரசியல்வாதிகள், GL பீரிஸ், உதயகமன் பில மாதிரியான நபர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்றாங்க. ரணில் விக்ரமசிங்க அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குறாரு. எதிர்கட்சிகள் கடந்த காலங்களில் மோதிக்கொண்ட நபர்கள் எல்லாரும் ஒரே மேசையிலிருந்து கதிரையிலிருந்து கதைச்ச ஒரு கூட்டமாக இது மாறி இருந்தது. அந்த கூட்டத்தில் கதைக்கிற நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருந்தார், நாங்கள் இதுக்கு முதல்ல மாற்று கருத்துக்கள் இருந்த நபர்கள், வேற வேற பிரச்சனைகள் சம்பந்தமா கொண்ட நபர்கள், ஆனா இலங்கையில ஜனநாயகம் கேள்விக்குறியாகி இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் முதல்ல ஜனநாயகத்தை நாங்கள் மீட்டெடுப்போம், அதுக்கு பிறகு எங்களுக்குள்ள மோதிக்கொள்ள முடியும் என்ற மாதிரி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அந்த கூட்டத்தில் உரையாற்றும் போது குறிப்பிட்டிருந்தார். சட்டத்தரணிகள் அச்சுறுத்தப்படுறாங்க, நீதிமன்றத்தினுடைய சுயாதீன தன்மை கேள்விக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு காலகட்டமா இது மாறி இருக்கு. இந்த நிலைமையை, இந்த சவாலை நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு என்ற மாதிரி எல்லா எதிர்கட்சி அரசியல்வாதிகளுக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு அழைப்பையும் விடுத்திருக்கிறார். அந்த கூட்டத்தில் உரையாற்றும் போது GL பீரிஸ் குறிப்பிட்டிருந்தார், நாட்டில் ஜனநாயகமே கிடையாது, இந்த வருஷத்தினுடைய 2 மாதங்கள் முடிகிறதுக்குள்ள 10 நபர்கள் சொட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, ஒரு சட்டத்தரணியும் மனைவியும் நடுரோட்டில் வச்சு சொட்டு கொலை செய்யப்படுவாங்களா இருந்தால் நாட்டில் யாருக்குமே பாதுகாப்பு கிடையாதுன்ற மாதிரி அவரும் தன்னுடைய பங்குக்கு ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். நாட்டில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமல் இருக்கு, இது ஜனநாயகத்துக்கு விரோதமான செயற்பாடுன்னு சொல்லி ரணில் விக்ரமசிங்கவை முன்னுக்கு வச்சு கொண்டு GL பீரிஸ் உரையாற்றி இருந்தார். ரணில் விக்ரமசிங்க உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தாம இருந்த ஒரு நபர்ன்றது சில நேரத்தில் GL பீரிஸுக்கு ஞாபகம் இருக்காது சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு நல்ல ராஜதந்திரியா இருந்த நபர், அந்த அளவுக்கு ஞாபக மறதி இருக்கும்னு சொல்லி நாங்கள் நினைக்கவும் முடியாது. சில நேரத்தில் மறந்திருப்பாரோ தெரியாது. மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமல் இருக்கிறது சம்பந்தமாகவும் ஒரு விமர்சனம் இன்னைக்கு முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த மாதிரி நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள், இலக்கு வைக்கப்பட்ட நபர்களினுடைய வரிசையில் இப்ப அடுத்த நபர் யார் என்ற ஒரு கேள்வி சமூகத்தில் தொடர்ச்சியான ஒரு பேசுபொருளாகவே இருந்து கொண்டிருக்கு. இந்த நேரம் அமைச்சர்கள் 2 பேருக்கும் உயிர் அச்சுறுத்தல் இருக்கு, கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கின்ற மாதிரியான ஒரு புலனாய்வு தகவலுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவுக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகலவுக்கும் 2 பேரையும் கொலை செய்யறதுக்கான ஒரு முயற்சி முன்னெடுக்கப்பட்டதுன்னு சொல்லி அவிசாவள பிரதேசத்திலிருந்து ஒரு ரகசியமான புலனாய்வு தகவல் கிடைச்சிருக்காம். இந்த தகவலுக்கு அமைய விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. CID தீவிரமா இந்த சம்பவம், இந்த தகவல் சம்பந்தமான விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்குன்னு சொல்லி இன்றைக்கு போலீஸ் நடத்தின
நடத்தின ஊடக சந்திப்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதுக்கு முதல்ல நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம் கிட்டத்தட்ட 100 பேர் பாதுகாப்பு கோரி இருக்கிறாங்க. பௌத்த பிக்குகள் சட்டத்தரணிகள் உட்பட 100 பேர் பாதுகாப்பு கோரி இருக்கிறாங்கன்ற ஒரு தகவலும் வெளிவந்திருந்தது. அந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் தான் 2 அமைச்சர்கள் இலக்கு வைக்கப்பட இருக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு. என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.